श्रीगुरवे चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे கிருஷ்ணாமா। இன்னைக்கு நம்ம 15வது அத்தியாயம் பார்க்க போறோம். இப்போ இந்த 15வது அத்தியாயம் எதை பற்றியது, எதன் அடிப்படையில வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரையா முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோகங்களுக்கு போலாம். புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இது நம்ம என்ன பாக்குறோம், பகவத்கீதை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். கர்மயோகம் எப்படி கர்மங்களை ஆற்ற வேண்டும் அப்படின்றத முதல் 6 அத்தியாயங்கள்லயும், பக்தி யோகம்னா என்ன, அதாவது என்ன பார்த்தோம், பரம ரகசியம் என்ன, ரகசியத்திலும் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னார். அது என்ன, பக்தி தொண்டு அப்படின்றத முதல் நடுவாகல இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள்ல சொன்னார். அடுத்து அதுக்கப்புறம் ஞானம் கொடுக்கிறார். அதாவது பக்தி ஈஸி புடிச்சுக்கிறது, அதனால அது முதல்ல கொடுத்துட்டார். இப்ப ஞானம் இருக்கவனுக்கு தானே அது பற்ற முடியும், எல்லாராலையும் அது பற்ற முடியாது. அதனால அந்த ஞானத்தை பின்னாடி கொடுக்கிறார். பக்தி வந்துருச்சுன்னா ஞானம் வர்றதும் இன்னும் சுலபம். ஏன்னா அந்த பக்தி அப்படின்றது ஒரு அருளை கொடுக்கும். அந்த அருள் மூலமாக அந்த ஞானத்தை பெறுவது சுலபம். இல்லைன்னா ஞானம் நீங்களே பாக்குறீங்களா, இப்ப பாடம் படிச்சு எவ்வளவு ஹார்ட் ஒர்க்னு தானே சொல்றோம். காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற குழந்தைங்க எல்லாரையும் ஏன் ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க, அவங்களோட கடினமான உழைப்புக்கு பாராட்டுறாங்க இல்லையா? ஏன் அப்படி அப்படின்னா அதுல கடின உழைப்பு இருக்கு. ஞானத்தை ஈட்ட வேண்டும். அது பௌதீக ஞானமாக இருக்கலாம், ஆன்மீக ஞானமாக இருக்கலாம். அதற்கு ரொம்பவே ஒரு கடினமான உழைப்பு வேணும். நல்லா புரியணும், அலர்ட்டா இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கணும், மன வலிமையும் இருக்கணும், புத்தியும் கூர்மையாக இருக்கணும். அதனால அப்படி அதனாலதான் பக்தி விட்டது என்றால் அந்த ஞானம் கிட்டுவது சுலபம். இது ஆன்மீக ஞானம். இதுக்கு நம்ம உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணணும், ரட்டா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒரு தடவை பதிஞ்சா பதியும். அதான் அந்த ஞானம். அந்த ஞான யோகத்தை சொல்லி கொண்டு வருகிறார். அதுல இதுல என்ன இப்ப சொல்ல போறார் அப்படின்னா, அந்த ஞானமும் எப்படி பக்திக்கு உதவுகிறதுங்கிறத தான் எடுத்து சொல்றார். இது ஞானம் தனியா கிடையாது, பக்தி முடிஞ்சிடல. அது போலதான் கர்மாவும் முடிஞ்சிடல. ஞானத்தை புரிந்து கொண்டு கர்மத்தையும் செய், ஞானத்தை புரிந்து கொண்டு பக்தியும் செய் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி சொல்றார். இப்ப எப்படி ரிலே ரேஸ் அப்படின்னு பாக்குறோம்ல, அது 4 பேருக்கும் சேர்ந்துதான் அதுக்கு பரிசு.
இல்லையா? ஒருத்தர் கொஞ்சம் நடுவுல கம்மியா ஓடுறவரா கூட இருக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்க கை கொடுத்து அவங்க இன்னும் ஃபாஸ்டா ஓடி முன்னுக்கு வர முடியும். எப்படி? அது போல இது வந்து ஒன்றுக்கு ஒன்று உதவக்கூடியது. கர்மம், பக்தி, ஞானம் எல்லாம். சோ அது போல இது மூன்றாவது பகுதியாக ஞானம் வருகிறது. உம் இப்ப நம்மளுக்கு 13வது அத்தியாயத்துல வந்து 6 விஷயங்கள் பற்றி சொன்னார். புருஷம், பிரகிருதி, ஞானம், ஞேயம், க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞ இதெல்லாம் சொன்னார். இது இது வந்து ஒரு பக்திக்கான சரியான புரிதலுக்காக இதை விளக்கினார். 13ல இருந்தே நம்மளுக்கு ஞானம் தொடங்கிருச்சு இல்லையா? 12 வரைக்கும் பக்தி இருந்து 13ல இருந்து ஞானம் வந்தது. ஞானத்தை அங்கு தொடங்கினார். இப்படியாக ஞானம் இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞானா என்ன, ஞானம் என்ன, ஞேயம் என்ன, எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞானா என்ன? க்ஷேத்திரம்னா உடல், க்ஷேத்திரஜ்ஞானா அந்த உடலை அறிந்தவன். உடலை அறிந்தவன் 2 பெயர் இருக்கிறார்கள். ஒன்று நாம் ஆத்மா, ஒன்று பரமாத்மா. அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இருவருமே உடலை அறிவார்கள். ஆனால் இருவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இவர் இந்த உடலை மட்டும் அறிவார் ஆன்மா. பரமாத்மா எல்லா உடல்களையும் அறிவார், எல்லா கஷேத்திரத்தையும் அறிவார். அது சேத்தனமா இருக்கலாம், அச்சேத்தனமா இருக்கலாம், உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிவார். அதுக்கப்புறம் நியாயம், ஞானம், ஞேயம் அப்படின்னு. அதாவது ஞானம்னா அறிவு, ஞேயம்னா அறியக்கூடிய பொருள் அப்படின்னு எல்லாம் சொன்னார். பிரகிருதி, புருஷன். பிரகிருதி அப்படிங்கிறது ஜட இயற்கை. புருஷன் அப்படின்றது வந்து இவை அனைத்தையுமே படைத்த பகவான் அப்படின்றது. சோ இப்படியாக அனைத்தையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து பக்தியை அடைவதனால் பக்தியை எப்படி புரிந்து கொள்வதுங்கிறதுக்கு இத்தனையும் சொன்னார். அப்புறம் வந்து 14வது அத்தியாயத்துல என்ன சொன்னார்? இந்த இயற்கை அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதனோட டைட்டில் என்னது? இயற்கையும் என்னமோ வறுமை, இருங்க 14 இல்ல 13 தான் இயற்கையும் உணர்வும். 14 வந்து ஜட இயற்கையின் முக்குணங்கள். ஜட இயற்கையின் முக்குணங்கள் சொன்னார். சோ இப்ப ஜட இயற்கைக்கு குணங்கள் எப்படி இருக்கு? ஜட இயற்கைனா என்னன்னு சொன்னார். முதல்ல பிரகிருதியை பத்தி பேசிட்டார். பிரகிருதிக்கு எப்படி குணங்கள் இருக்கு அப்படின்றத 14ல சொன்னார். இந்த குணங்களுக்கு அப்பாற்படுவதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் பக்தி நல்லா சித்திக்கும்னு சொன்னார். எதற்காக இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களை விளக்குறார் அப்படின்னா, இந்த முக்குணங்களால நீ ஆட்கொள்ளப்படுவாய், அதை தாண்டி நீ வரும்பொழுதுதான் உனக்கு வந்து பக்தி சித்திக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அதை சொல்றார். சரி, இப்ப பிரம்மன் உணர்வே அப்பதான் வரும். பிரம்மனுக்கும் அப்பாற்பட்டது பகவான் உணர்வு அப்படிங்கறத இப்ப சொல்ல போறார். பகவான் வந்து அனைத்துக்கும், அதனால்தான் இதற்கு புருஷோத்தம யோகம் இருக்கு. பகவானை பற்றி சொல்ல போகிறார். அதனால்தான் அந்த பகவான் என்கிற அந்த புருஷோத்தமனை பற்றி வருவதால் அந்த புருஷோத்தம யோகம், புருஷர்களில் உத்தமன். அந்த புருஷோத்தம யோகமாக இந்த அத்தியாயம் சொல்லப்படுகிறது. இதைதான் வந்து பிரபுபாதர் எப்படி டைட்டில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன் அப்படின்னு. அது நம்மளுக்கு தமிழ்ல புருஷோத்தம யோகம்னே கொடுத்துட்டாங்க. புருஷரை புரிந்து கொள்வது. இதுல முதல்ல 6 நம்ம என்ன பாக்குறோம்? முதல்ல இப்ப நம்ம 5 ஸ்லோகங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை நாம் இங்க பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஸ்லோகத்தை முதல்ல இந்த ஸ்லோகங்களையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவற்றினுடைய விளக்கத்தை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलम् अधक्षाकम् अश्वत्थम् प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवेत्. ஸ்ரீ பகவான் உவாச்ச, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஊர்துவ மூலம் அப்படின்னா மேலே வேர்களுடன், அதாவது மேலே வேர்கள்
அப்படின்னாலே புரிஞ்சிருது, வேர்கள் கீழே இருக்கணும், ஆனால் மேலே வேர்கள் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தமாகிறது? தலை தலை கீழாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சொல்கிறது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சிருது நம்மளுக்கு. ஊர்துவ மூலம் அப்படின்னு, அதாவது மேலே வேர்களுடன் அப்படின்றது. அத அப்படின்னா அத்தனா கீழ். கீழ் நோக்கிய சாக்கம், கிளைகள். கிளைகள் கீழ் நோக்கி இருக்கான். நம்ம பாட்னில முதல்ல படிக்கிற பாடம் என்ன? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் கீழே போகும், ஷூட் சிஸ்டம் மேல வரும். ஆனா இங்க அதையே உல்டாவா சொல்றாங்க. கீழே நோக்கிய கிளைகள் இருக்கான். இது தலைகீழ் தலையாக இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? கிளைகள். அஸ்வத்தம், அஸ்வத்தம்னா அரசமரம். பிராகு கூறப்படுகின்றது. அவ்யயம் நித்தியமான. சந்தாம்சி வேத பதங்கள். வேதம் இதை சொல்லுதான். வேத பதங்கள். எஸ்ய அதன் பர்ணாணி இலைகள். எவன் ஒருவன் அதை வேத அறிகின்றானோ ச அவன் வேத வித்து. வித்வான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வித் அப்படிங்கிறது. வித் அப்படின்னு வேதத்துக்கு வித்வானா இருப்பானா, அவன் வேதங்களை அறிந்தவனாக இருப்பானா. சரி, இது நம்மளுக்கு மறுபடி வருகிற வார்த்தைகள். நம்ம மறுபடி பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். வேத வித் அப்படின்னா வித் அப்படின்றது வித்வான் அப்படின்ற அர்த்தத்துல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் அரசமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்றார். அதாவது இத அடுத்தடுத்து பார்த்துட்டு நம்ம இதோட விளக்கங்களை பார்க்கலாம். அதோர்த்வம் பரஸ்தாரு தஸ்ய சாகா அதோர்த்வம் பிரஸ்ருதாஸ் தஸ்ய சாகா குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதச்ச மூலான்ய நு சந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அத அப்படின்னா கீழ் நோக்கிய, ச மேலும், ஊர்துவம் மேல் நோக்கிய, பிரசுருதா விரிந்த, தஸ்ய அதன், ஷாக்கா கிளைகள், குண ஜட இயற்கையின் குணங்கள், பிரவருத்தா வளர்கின்றன, விஷய புலன் விஷயங்கள், பிரபாலா சிறு கிளைகள், அத கீழ் நோக்கீச்ச மேலும், மூலானி வேர்கள், அனுசந்ததானி விரிந்த, கர்ம செயலில், அனுபந்தீனி பந்தப்படுகின்றன, மனுஷ்யலோகே மானிட உலகில். இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. இம்மரத்தின் கிளைகள், அதாவது ஒரு ஒரு விதை இருக்கிறதுனா அதுக்கு போஷாக்கு வேண்டும். எது அதை வளர்க்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம சொல்லுவோம் மண்ணு வளம் தான் வேணும், நீர் தான் வேண்டும் அப்படின்னு. நமக்கு ஒன்று வளர வேண்டும் என்றால் அதற்கு போஷாக்கு வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. இங்கு எதை போஷாக்காக சொல்கிறார்கள்? ஜட இயற்கையின் முக்குணங்கள். இது வளப்படுத்தப்பட்டு, அதனால் இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். நம்மளே சொல்றோம்ல, அங்கங்க ஓடுது மனசுன்னு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். அதாவது உபகிளைகள் அங்கங்க போறது புலன் விஷயங்கள் நம்மளுக்கு அங்கங்க இருக்கு பாத்தீங்களா? எப்பவுமே ஒரு ஒரு நம்ம இப்ப வெளியில போனோம்னாலே அங்கங்க ஹோர்டிங்ஸ், அந்த ஜுவல்லரி, இந்த ஜுவல்லரி, அப்புறம் இந்த கார்மெண்ட்ஸ் கடை, அது இதுன்னு எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏர்லைன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், டிராவல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ரியல் எஸ்டேட், எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தான் நம்முடைய புலன் விஷயங்கள், புலன்களை ஈர்க்கும். நான் சில சமயம் நினைப்பேன், கார் ஓட்டுறவங்க ரொம்ப அழகான பெண்களை வச்சு அது ஜுவல்லரி கடையினுடைய ஆடா இல்ல வேற எதுக்காக உள்ள ஆடான்னே புரியாது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணை அழகா சித்தரிச்சிருப்பாங்க ஒரு ஆட்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல. அதை பார்த்து கார் ஓட்டுனாங்கன்னா ஏன் ஆக்சிடென்ட் நடக்காது?
அப்படின்னு. சோ அது போல புலன்களை ஈர்ப்பதற்காக சில விஷயங்களை இப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள்னு பாக்குறோம். இதுதான் புலன் விஷயங்கள். உப கிளைகள் புலனின்ப விஷயங்கள் ஆகும். அதான் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம் புலன்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேண்டுமாலாம் இருக்கலாம். வீட்டுல கூட, வெளியிலன்னு விடுங்க. இப்ப ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னா அது நம்மளுடைய புலனை ஈர்க்கிறது அப்படின்னா அது நம்ம புலனுக்கு விஷயம். நமக்கு பிடித்த ஏதோ ஒன்று, மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல் நம்மளோட புலன் விஷயம் இல்லையா? அது போல இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலன் நோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. கீழே நோக்கி போகும்போது அப்படியே புடிச்சுக்குது பாத்தீங்களா? இப்ப கூட நான் கொஞ்சம் மராமத்து கொஞ்சம் செஞ்சேன். என்னோட பால்கனியில உள்ள பிளான்ஸ கட் பண்ணா அது உருவனா ஹோல் மண்ணும் வந்துரும் போல இருக்கு. பூச்சி வந்திருந்ததுன்னு வெட்டி விட்டேன் சில செடியை. அதை எடுக்கணும்னா அப்படியே அந்த மண்ணோட வெளியில வரும் போல. ஏன்னா அந்த வேர் போய் அவ்வளவு புடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. பலன் நோக்கு செயல்கள் நம்மளுக்கு பலன் கிடைக்கிறதுன்னா அதுல போய் நம்ம அப்படியே கவ்விக்கிட்டு நின்னுடுறோமா இல்லையா? இதுல இந்த பலன் இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிக்காம போறதே கிடையாது. எதனால் ஒரு விஷயத்தில் நாம் ஒட்டி கொள்கிறோம், அதில் இருக்கக்கூடிய பலன் நம்மை ஈர்க்கிறது. அது போலதான் இந்த அது போல இல்ல, இது இந்த வேர்கள் போல நாம் அந்த உப வேர்கள் தான். மெயின் வேறு கீழே போகும், ஓகே. ஆனா இந்த உப வேர்கள் போகுது பாருங்க, அதெல்லாம் போய் அப்படி அப்படியே பரவி போய் புடிச்சிட்டு நிக்கும். அதுல இருந்து எடுக்க முடியாது. மண்ணை தோண்டி சுத்திலும் தோண்டி எடுத்தாதான் அதை முழுவதுமாக எடுக்க முடியும். சோ இந்த பற்று எதன் மேல் இருக்க வேண்டும்? உருவினாலும் வராத பற்றாக எதன் மேல் வைக்க வேண்டும்? பகவான் மேல் வைக்க வேண்டும். ஆனால் நாம் எதன் மேல் வைத்திருக்கிறோம்? புலன் விஷயங்கள் மேல்னு பகவத்கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கும். இந்த பலன் நோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ந ரூபம் அஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தம் ஏனம் சுவிரூடமூலம் அசங்கஸ்திரேன திருடேன சித்வா தத பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தம் ஏவ சாத்யம் புருஷம் பிரபத்யே ய பிரவருத்தி பிரஸ்ருதா புராணி. ந இல்லை ரூபம் உருவம் அஸ்ய இந்த மரத்தின் இக இவ்வுலகில் ததா மேலும் உபலபியத்தை காணப்படக்கூடியது ந இல்லை அந்த முடிவு ச மேலும் ஆதி ஆரம்பம் ந இல்லை ச மேலும் சம்பிரதிஷ்டா அஸ்திவாரம் அஸ்வத்தம் அரசமரம் ஏனம் இந்த சுவிருட உறுதியாக மூலம் வேர்விட்ட அசங்க க்ஷஸ்திரேன பற்றின்மை எனும் ஆயுதத்தால் திருடேன பலமாக சித்வா அறுப்பதால் தத அதன் பின் பதம் நிலை தத் அதன் பரிமார்கிதவ்யம் தேடப்பட வேண்டும். யஸ்மின் எங்கே கதா சென்ற பின் என்றும் இல்லை நிவர்த்தந்தி அவர்கள் திரும்பி வருவது பூய மீண்டும் தம் அவனுக்கு ஏவ நிச்சயமாக ச கூட ஆத்யம் மூல ஆத்யம்னா மூல புருஷம் புருஷோத்தமரான பகவான் பிரபத்தியே சரணடைந்து எத யாரிடமிருந்து பிரவிற்த்தி தொடக்கம் பிரசுருதா விரிவு புராணி மிக பழைய இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. சரியா? இது இங்க இருக்கு ட்விஸ்ட். இந்த மரத்தை இவ்வளவு விவரமா சொல்றார். ஆனா இந்த மரம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்லவா? எப்படி இருக்கும்? கீழ் தலையாக எந்த மரம் இருக்கும்? அதனால இது இங்கு காணப்படக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இது என்னது அப்படின்னா, இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு புதிரான மர்மமான மரமாக சொல்லப்படுகிறது இப்ப. ஆனால் பலமாக வேரூன்றி உள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். இது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. இந்த மரம் ஒண்ணு இங்க இருந்துகிட்டு இருக்கு, இதை அழிக்கணும்.
இது எங்க மூலம்னு தெரியல, என்னன்னு தெரியல, இதை அறுத்தாக வேண்டும். சோ இது பலன் நோக்கு செயல்கள்ல அப்படியே புடிச்சு நிக்குது. இதை வேற இருக்க வேண்டும். எப்படி பண்ணுவது? பற்றின்மை, பற்றி கொண்டு இருக்கிறது. எப்படி அதிலிருந்து விலகுவது? பற்றின்மையால் தான் விலக வேண்டும். பற்றை போக்கினால் போதும். இப்ப அந்த அந்த மண்ணை உலுக்கணும், மண்ணை பிரிக்கணும். மண் அப்படியே போட்டு மக்கி இருக்கு. சோ அந்த மக்கிய மண்ணை தோண்டி எடுத்து பிரிக்கணும். அதாங்க. சோ வெட்டி சாய்க்க வேண்டும். உறுதி பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரம புருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். இப்படி பற்றை அறுத்தவுடன் இந்த மரம் எங்க இருந்து வந்தது, என்ன ஏதுன்னே தெரியலல்ல. அப்ப நமக்கு ஒரு மூலம் வேண்டும், பற்றுவதற்கு ஒன்று வேண்டும். பற்று இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பற்று வேண்டும். இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். நான் எப்போதும் உங்களுக்கு எப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவேன் பாருங்க. அதாவது புலனின்ப பற்று அப்படிங்கிறது ஒண்ணு. அது இருந்தது என்றால் பகவான் மேல் பற்று பிடிக்க முடியாது. சரி, என்ன பண்ணணும்? இதை விடு அப்படின்னா விட முடியாது. இப்ப சொல்றாங்க பற்றின்மையால இதை விடு அப்படின்னு சொல்றாங்க, இதை பிடின்னு சொல்றாங்க. இதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, இது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா பகவான் மேல் பற்றை மெதுவாக பிடிக்க பிடிக்க இது தளர்வடையும். அதுதான் வழி. பகவான் மேல் அதுக்குதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவரை பற்றி புரிந்து கொண்டே வர வேண்டும். புரிந்து 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 அவரை பற்றி அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செஞ்சிடணும். இப்ப பிரபாகர் புஸ்தகங்கள்ல பாக்குறோம், ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, பண்ணிடணும். இது படிங்கன்னு சொல்றாரு, பகவத்கீதை கேளுங்க, கிருஷ்ண கதைகள் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு, பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, பண்ணிடணும். அதுதான் நம்மை பக்தியை பிடித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். இதை பிடிக்க 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 இந்த பற்று விட்டுரும். ஏன்னா ஒண்ணுதான் பிடிக்க முடியும், ரெண்டெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார முடியாது. ஒரு பற்று இருந்தாலே ஜாஸ்தி, ரெண்டு பற்று இப்ப எப்படி முடியும்? அந்த மாதிரி. சரி, அது போல எங்கே செல்வதா, அதாவது இதை வெட்டி சாய்த்தவுடன் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ. சோ இந்த மரம் என்னன்னே தெரியல, அதை பண்ணிட்டோம். அப்ப இந்த பற்றை நாம் வைக்கிறோம். என்ன பற்றை? பகவான் மேல் பற்றை வைக்கிறோம். அதை பற்று அறுத்து விட்டு அப்ப என்ன நமக்கு புரியும்? எது எங்கு எல்லாம் எங்கிருந்து எல்லாம் தொடங்குகிறதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகிறது. நாம் எங்கனே தெரியாத ஒரு மரத்தை இது வரைக்கும் பிடிச்சுட்டு இருந்தோம். அதுவும் விரிஞ்சு உட்கார்ந்து இருந்தது, எல்லாம் பண்ணுச்சு. நம்மளுடைய மனதை அப்படியே வாங்கி கொண்டிருந்தது. அதுக்கு அப்படியே வித்துட்டோம் நம்ம மனச. இப்பதான் அதுகிட்ட இருந்து வாங்குறோம். வாங்கி கொண்டு போய் பகவான் திருவடியில சமர்ப்பிக்கிறோம். அவருக்கு மூலம் தெரியும். அவர் எங்கிருந்து மூலம் வருகிறார், எல்லாம் எங்கிருந்து விரிவடைகிறதுன்னு கண்கூடாக தெரிகிறது நமக்கு பகவானை பற்றி. அந்த பரம புருஷ பகவானிடம் சரணடை வேண்டும். அததான் சொல்றாங்க. அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்? இது அந்த மரமே எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அப்ப நாம எங்க போவோம்? இறந்த பின் எங்க போவோம்னு என்ன நிச்சயம்? அதை பற்றி கொண்டு இருந்து, அதாவது போகாத ஊருக்கு வழின்னு சொல்லுவாங்கல்ல, குருடனை பின்தொடர்ந்து போனால் எங்கு செல்ல முடியும்? அது அவனுக்கே கண்ணு தெரியல, அவன் எங்கு நம்மை கூட்டிக் கொண்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. போகாத ஊருக்கு வழின்னு சொல்லுவாங்கல்ல. எதையோ வழி சொல்றாங்க, ஆனா அது எந்த ஊருக்கு போகும்னே தெரியலன்னு. ஆனால் இங்கு பகவான் நாம பார்ப்பது கண்கூடாக தெரியும். அவருடைய சரணை அடையும் பொழுது எங்கு செல்கிறோம் அப்படின்றது தெளிவாக தெரியும். எங்கு செல்கிறோம்? திரும்பி வராத நாட்டுக்கு செல்கிறோம். பேக் டு காட் ஹெட். பகவானுடைய இருப்பிடத்திற்கே நம்மை அழைத்து செல்வார். ஒரு முறை அவருடைய பாத தூளியையே நம்ம பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கைவிட மாட்டார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 5வது ஸ்லோகம். நிர்மாண மோகா நிஜசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாஹா த்வந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்யைர் கச்சந்தியமூடா பதம் அவ்யயம் தத். நிர் இன்றி, மான பொய் கௌரவம்,
மானம் மானம் பாக்குறதுன்னு சொல்றோம்ல, மானம் அதாவது பொய் கௌரவம். எனக்கு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, அதை நான் எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மானம் பாக்குறது, அந்த கௌரவம் பாக்குறது. மோகா மயக்கம், ஜித வென்று. ஜித்த அப்படின்னாலே ஜீத் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஹிந்தியில. ஜீத்னா என்ன? வெற்றி. அதான் ஜித்த வென்று. சங்க தொடர்பு, தோஷா தோஷங்கள், அத்தியாத்ம ஆன்மீக அறிவில், நித்யா நித்தியத்தில், வினிவிருத்த தொடர்பின்றி, காமா காமத்தின், துவந்த்வை இருமையிலிருந்து. துவந்தம்னா இருமை, இருமையிலிருந்து, விமுக்தா விமுக்தம்னா விடுதலை பெற்று, சுகதுக்க இன்ப துக்கம் இன்ப துன்பம் சம்யைர் எனப்படும் கச்சந்தி அடைகின்றனர். அமூடா மயங்காத, மூடானா மயங்கிறது, மூடானா மயங்காத பதம் நிலையை, அவ்யயம் நித்தியமான தத்தந்த பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். இந்த பற்றருன்னு சொன்னார் இல்லையா? அந்த பற்று இருக்கிறது எப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. இப்ப அவனுடைய திருவடிகளை சரணடையணும்னா எப்படிப்பட்டவர்கள் அடைவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம எப்படி இருந்துக்கணும், அப்பதான் அதை அடைய முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. எப்படி? பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். இறுதி இலக்கு என்ன? நித்திய ராஜ்யம் கிட்டும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இதான் இந்த 5 ஸ்லோகங்கள். இதை நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய மொழிபெயர்ப்பை வைத்து நாம ஜஸ்ட் பார்த்திருக்கோம். இதோட பொருளுரைகள் பார்த்தா இன்னும் ஆழமாக நமக்கு புரியும். ஆனா இப்ப அதற்கு முழுமையாக படிப்பதற்கு நேரமின்மை காரணமா நாம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு சிறு என்ன சொல்றது, சுருக்கமா அதன் சாரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். அதாவது பொதுவாக மரம் வேர் கீழ் நோக்கியும் கிளை மேல் நோக்கியும் வளரும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த கற்பனையை பகவானே எடுத்து சொல்றார். ஒரு மரத்தை பற்றி இங்க வர்ணிக்கிறார். அந்த மரம் எப்படி இருக்குமாம் அப்படின்னா, மேல் நோக்கிய வேர்களும் கீழ் நோக்கிய கிளைகளையும் கொண்டிருக்குமா. அதன் இலைகள் வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மரத்தை அறிந்தவன் இலையையும் அறிந்திருப்பான். இந்த மரம் என்ன அப்படின்னாரு, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக வேதங்களை மக்கள் அறிந்திருப்பார்கள் அப்படின்றதையே சொல்றார். அந்த இலைதான் வேதங்கள். சோ இந்த மரத்தை அறிந்தவன் இலை, பொதுவாகவே மரத்தை அறிந்தவன் இலை அறியாம இருப்பானா? இலை இருந்தால் இலை கண்டிப்பாக அறிந்திருப்பான். சோ அவை வேதங்கள் அப்படின்னா, அப்ப இந்த மரம் என்ன அப்படின்னா, அது ஜட உலகம் அப்படின்ற சொல்லப்படுகிறது. அப்ப அது எப்படி உள்ளது? எதிர்மறையாக உள்ளது, தலைமகந்தலையாக உள்ளது. இது எப்படி எப்ப நம்மளுக்கு இப்படி உல்டா பிம்பம் தெரியும்? நீரில் இருந்தால் தெரியும். ஏன் சொன்னார் இது எங்கேயுமே காணாது, இது எங்க வந்தது, இதோட தொடக்கம் எங்க, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றார் இல்லையா? அப்ப யோசிக்கணும் இது என்னது அப்படின்னா, உண்மையில் அது என்ன அப்படின்னா, நீரில் தெரியக்கூடிய பிம்பம், ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம ஒரு சின்ன பிள்ளையில பஞ்சதந்திர கதை பார்ப்போம். அதாவது ஒரு சிங்கம் இருந்ததாம். அது காட்டுக்குள்ள அனைத்து மிருகங்களையும் கொன்று கொண்டே இருந்ததாம். அதனால நரிக்கூட்டம் எல்லா மற்ற மிருகங்களும் சேர்ந்து இந்த சிங்கத்தை எப்படி வெல்வதுன்னே தெரியலையே, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளா பலியாகிக்கிட்டே போறோமே அப்படின்னு. அப்ப ஒரு நாள் ஒரு பூனையோ நரியோ சொல்லுவாங்க, அது ஏய்
உன்ன மாதிரியே இங்க வந்து இன்னொரு பக்கம் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு. என்னை போல நான் தானே ராஜா, என்னை போல இன்னொருவனா, எங்க காட்டு அப்படின்னு சொல்லுது. இங்க வா, இந்த கிணத்துக்குள்ள இந்த எட்டி பாரு, அதுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அது என்னது? பிம்பம். அங்க நீரில் தெரியக்கூடிய பிம்பம். அது உண்மை இல்லை. அதனுடைய பயம் அங்கு என்னவாக இருக்கிறது? பொய்யாக இருக்கிறது. அது ஒரு பொய்யான விஷயத்தை பார்த்து பயப்படுகிறது. அதான் மயங்கிய நிலை. அந்த லாஸ்ட் 5வது ஸ்லோகத்துல பார்க்கும்போது மயக்கமுறாதது அப்படின்னா, பொய்யான ஒன்றை பார்த்து அதுதான் உண்மை என்று நினைப்பது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சினிமா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளும் அப்படிதான் உண்மை போல காட்டப்படுகிறது. ஆனால் உண்மை இல்ல. ரீல் லைஃப்னு சொல்றாங்கல்ல, ரியல் லைஃப் இல்ல, அது ரீல் லைஃப். அதான் அது போல இது அது உள்ள பாக்குது. இப்போ அவனை சீக்கிரம் அடிச்சுட்டு வான்னு சொல்லுது. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு, ஆமா அப்படின்னு உள்ள போகுது. உள்ள போனா அது காலி போச்சு. அதுதான் நாம இந்த மரமாக இருக்கக்கூடியதை பிரபுபாதர் இப்படிதான், கிருஷ்ணரும் அப்படிதான் விளக்கி இருக்கிறார். நீரில் தெரியக்கூடிய பிம்பம் ஏன் தலைகீழ தெரியுது? ஏன் தலைகீழ தெரியுது எதுவுமே? இப்ப பாருங்க, நம்ம கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா கூட அது ரிஃப்ளெக்ஷனா தான் இருக்கும் இல்லையா, நேரடியாக இருக்காது. அதேதான் இங்கேயும். அப்ப அந்த நீரில் ஒரு பிம்பம் தெரிவது போல, அப்ப அது உண்மை இல்லை அப்படிங்கறது நமக்கு புரிகிறது. இன்னொரு உண்மையும் இருக்கு. பிம்பம் தெரியுதுன்னா உண்மை இருக்கணுமே, ரைட்டா? உண்மை இல்லைன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறோம், இது உண்மை இல்ல. அப்ப எப்படி அந்த பிம்பம் தெரியுது? தண்ணி போயிருச்சுன்னா பிம்பம் தெரியாது, எல்லாம் சரி. ஆனா அந்த பிம்பம் தெரிந்திருக்கிறது என்றால் ஒரிஜினல் ஒண்ணு, மூலம் இருந்திருக்கிறதுன்னு தானே அர்த்தம். நேர நிக்கிறது ஒண்ணு இருந்திருக்கு. இங்க உல்டா ஃபிகர் தெரியுது அப்படின்னா நேர இருக்கிறது ஒரிஜினல் ஒண்ணு, அசல் ஒண்ணு இருந்திருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நகல் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதுதான் ஆன்மீக உலகம். இந்த பௌதீக உலகமே இந்த மரம். இந்த மரமானது பௌதீக உலகம் முழுவதும் இந்த மரமாக சொல்லப்படுகிறது. ஆன்மீக உலகம்தான் அந்த அசல் மரம். அந்த மரத்தினுடைய ஒரு பிம்பம் தான் இது. அதுதான் இந்த கால்மாடு தலைமாடாக தெரியக்கூடிய இந்த மரம் ஜட உலகம். ஆன்மீக உலகம் தான் உண்மையானது, அதனுடைய பிம்பம் தான் இந்த ஜட உலகம். அப்ப அதன் மூல ரூபம், இதற்கு எது மூலம்னே புரியல. ஏன்னா தண்ணி போயிடுச்சுன்னா அது காணாம போயிடும். அதனாலதான் சொன்னார் இதற்கு மூலம் தெரியவில்லை எல்லாம் சொன்னார். இது எங்க இருந்து தொடங்குகிறதுன்னு தெரியல அப்படின்னாலும். ஆனால் அந்த மூல ரூபம், தொடக்கம், உண்மையான ரூபம் ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்றது. ஜட உலக வாழ்க்கை எதனால் கிடைத்துள்ளது அப்படின்னா, பொதுவாக நம்ம பல இடங்கள்லயுமே கேட்கிறோம், ஜட உலக வாழ்க்கை எதனால் கிடைக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆசையினால். நமக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சில ஆசைகள் இருக்கும். அதனாலதான் பகவான் நம்ம பிறப்பிக்கிறார் பாத்தீங்கன்னா. இல்ல நம்ம வந்து ஒரு ஆசையற்று பகவான் திருவடி மட்டுமே போதும் அப்படின்னு இருந்துட்டோம்னா மறுபிறவி இல்லை. வராத லோகத்துக்கு போலான்னு சொன்னார் இல்லையா? எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டானோ இதை உணர்ந்தவன் அங்கு போவான்னு சொன்னார். அப்படி போயிருப்போம். ஆனா நம்ம எல்லாம் வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா ஆசை இல்லாமல் இல்லை. நம்முடைய ஆன்மாக்களுக்குள்ள எல்லாம் ஆசை அடைச்சு இருக்கு, அடங்கி இருக்கு உள்ளுக்குள்ள. அதனாலதான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம், நம்முடைய ஆசையின் காரணமாக. அப்ப இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, நீர் இருந்தால்தான் பிம்பம் வரும். அது போல ஆசை இருந்தால்தான் ஜட உலக வாழ்க்கை வரும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். சரி, இந்த நமக்கு ஆசை இருப்பதனால்தான் பிறந்திருக்கிறோம். இந்த ஆசை என்பது நம்முடைய பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. நீர் எப்படி அந்த பிம்பத்துக்கு காரணமாக இருக்கிறது. புரியுதா? ரொம்ப சிம்பிள் லாஜிக் பாருங்க. அப்புறம் இதுதான் வந்து நம்மளுடைய அப்படியே ஆனா உள்டாவா தெரிய வருது. சரியா? ஜடகு உலக வாழ்க்கை வந்து ஒரு சுழல் போன்றது. அதுல இருந்து வெளியேற விரும்புவோர் ஆசை அறுக்க வேண்டும். சரி, இப்ப ஆசை இருந்தால் நீ வந்து பிறப்ப, இந்த பிம்பம் ஆகும். சோ அப்ப அந்த தண்ணியை எடுத்துட்டா இருக்கவே இருக்காது, மரமே இருக்காது. சோ நீ திரும்பி பிறக்க மாட்ட அப்படின்றது. சோ இந்த சுழலுக்குள்ள சிக்காமல் இருக்க வேண்டும். சிக்கித்தான் இருக்கும், இதுல இருந்து விலக வேண்டும்.
இந்த சுழலை நிறுத்த வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்முடைய ஆசையை அறுக்க வேண்டும். அதுதான் பற்று பிணைப்பு. அதனை நாம் அறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பிம்பம் கூடாதுன்னா நீர் கூடாது. அப்ப ஜடவுல வாழ்க்கை கூடாது என்றால் ஆசை பந்தம் கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். சரி, இப்ப அடுத்த அனலாகிக்கு வருவோம். அதுல என்ன சொன்னார்? வேதத்தை அறிந்தவன், இந்த மரத்தின் இலையை அறிந்தவன் சொன்னார் இல்லையா? இது வந்து வேத சடங்குகளை குறிக்கிறது. சடங்குகளில் நாட்டம் உள்ளவன், இலைக்கு மட்டும், பச்சை இலை மேல் நாட்டம் கொண்டவன் அப்படின்றது. வேத சடங்குகள் மட்டும். வேதங்களின் உண்மையான நோக்கம் என்ன? பகவானை அறிவது. அதை விட்டுட்டு சடங்குகளை மட்டும் ஆசைப்பட்டு கற்றுக்கொள்பவன், செய்பவன், இலைகளை மட்டும் உணர்ந்தவன், இலைகளை மட்டும் பற்று வச்சு என்ன புண்ணியம்? நமக்கு வந்து பகவான் என்கிற வேரை அறிய வேண்டும். இலையை மட்டும் அறிந்து புண்ணியம் கிடையாது. வேதங்களின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இலைகள் வந்த சடங்குகள், வேத சடங்குகள் அப்படின்னா வேதங்களின் உண்மையான நோக்கத்தை அறிய வேண்டும். அது பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வது அப்படின்னு. இலையை மட்டும் புரிந்து கொண்டால் போதாது. பரமபுருஷரை புரிந்து கொண்டு விடலாமா அப்படின்னா இல்ல. எப்படி புரியும்? பிம்பமான மரத்தை வெட்டி சாய்த்து விட்டு அப்பதான் புரிந்து நீரை அகற்றிவிட்டு பற்றை ஒழித்து விட்டால்தான் உண்மையான மரத்தை, ஆன்மீக உலகில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், அடைய முடியும் அப்படின்றது. சோ பரமபுருஷ பகவானாகி அந்த உண்மையான வேரை அறிய வேண்டும் என்றால் இந்த ஆசை என்கிற நம்முடைய அந்த நீரினை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த பிம்பத்தை வெட்டும் அறிவு, இந்த பிம்பத்தை வந்து போக்கணும். இப்ப பிம்பம் வந்து விழுகுது, நீரை வந்து எடுக்கணும். நீர் தான் ஆசைன்னு சொல்றோம். இப்ப இந்த ஆசையை அறுக்க வேண்டும் சொல்றாங்க. எப்படி அறுக்கிறது? அதான் நான் சொன்னேன், பற்று. இந்த பற்றை விடுவது அப்படின்னாலாம் உடனே எல்லாம் வராது. சரி, இந்த பற்றை பிடிக்க பிடிக்க இந்த பற்று விடுபடும் அப்படிங்கிறது. பற்றை அறுக்கும் அறிவை அந்த இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து பற்றை எப்படி நாம் விடுவது அப்படிங்கிற அறிவை நமக்கு கொடுக்கும். அதான் வேதங்களின் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உவமை இன்னும் தொடருது. எப்படி தொடருது? மரம் தேவர்கள், கந்தர்வர்கள் போன்ற உயர்நிலை ஜீவர்கள் உள்ளனர். அவங்க மேல் பகுதியில இருக்காங்களாம். அப்புறம் மரத்தின் கீழ்ப்பகுதி, இது வந்து மரம் அப்படிங்கிறது வந்து பிரம்மலோகமாக சொல்லப்படுகிறது. அதன் மேல் பகுதியில தேவர்கள், கந்தர்வர்கள் போன்ற உயர்நிலை ஜீவர்கள் இருக்காங்க. ஆனா மனிதர்களை மார்ஜினல்னு சொல்றாங்க, நடுநிலை ஜீவர்கள். கீழ்ப்பகுதியில உயிர்வாழிகள் எல்லாருமே இருக்காங்க. மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் போன்ற பலதரப்பட்ட தோற்றங்கள் இங்கு கீழ்ப்பகுதியில இருக்கின்றன. இதற்கு ஊட்டம் தருவது எதுனா ஜட இயற்கையின் முக்குணங்கள். அது ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த மரத்துக்கு ஊட்டம் தருவது எது அப்படின்னா ஜட இயற்கையின் முக்குணங்கள். சரி, இதுதான் இதற்கு ஊட்டம் தருகிறது. நம்முடைய முக்குணங்களால ஆசைகள் வருது, அதனால்தான் இது வளர்கிறது அப்படின்னு. புரியுதா? இப்ப இந்த மரத்துக்கு ஊட்டம் தருவது எது? மரம் வந்ததற்கு காரணம் ஆசைகள். அந்த பிம்பம் விழுந்ததே அது. ஆனா இந்த ஒண்ணுமே இல்லாத பிம்பமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தையுமே வளரச் செய்வது முக்குணங்கள் அப்படின்றது. சரியா? சோ நிலத்தடி நீரின் அளவை பொறுத்து நிலத்தின் வளம் இருப்பது போல குணங்களுக்கு ஏற்ப மக்களின் தன்மை அமைகிறது. கரெக்டா? இந்த மரம் வந்து நல்லதாக இருக்க போதா, இல்ல இதனுடைய மனிதர்களின் தன்மை எப்படி இருக்க போகிறது என்பதை அவர்களுடைய முக்குணங்கள் நிர்ணயிக்கிறது இல்லையா? நம்முடைய குணம் தானே நம்ம நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுது. அதே அந்த மாதிரி ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க போதும். மரத்தின் உப கிளைகள் புலனின்ப விஷயங்கள் அப்படின்னா அடுத்தது சொல்றார். குணத்திற்கு ஏற்ப புலன்கள் வளர்கின்றன. இந்த குணம் தானே, இந்த முக்குணங்கள் தான் ஊட்டம் தருகிறது. அதற்கு தகுந்தாற் போல்தான் இந்த மரம் வளர்கிறது. அப்ப இந்த மரத்தின் உப கிளைகளா போதுல, அதான் புலனின்ப விஷயங்கள். சோ இந்த குணத்துக்கு ஏற்ப இது போய் பிடிக்குது ஒவ்வொரு ஆசையா. ரைட்டா? புலன்கள் அதை வச்சுதான் இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி புலன்கள் வளர்ந்து போய் புலன் விஷயத்தை பிடித்து விடுகிறது. இந்த புலன்கள் புலன் விஷயங்களை கவர்கின்றன.
அங்க போய் இருக்கு பல புலன் விஷயங்கள். அதை வந்து நம்மளுடைய ஆசையாகிய இந்த குணத்திற்கு ஏற்ப நம்மளுக்கு ஒரு ஆசை வருது பாத்தீங்களா? இப்ப வந்து நம்ம குணத்துக்கு என்ன ஆசைப்படுவோம் அப்படின்றது தானே அவங்க அவங்களுக்கு தனித்தனி குணமா இருக்கு, ஆசைகள் இருக்கு. சோ அது அந்த புலன் விஷயங்களே இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி ஆடு பிடிக்கலாமா இருக்கும். ஆம்பளைங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு கார் ஆடு பிடிக்கலாமா இருக்கும். பசங்களுக்கு பிஸ்கெட்ஸ் ஆடு பிடிக்குமா இருக்கும். சோ அவர்கள் குணத்துக்கு தகுந்தாற் போல் அந்த எந்த புலன் விஷயம் அவர்களை ஈர்க்கும் என்பது இருக்கிறது. சோ அதான் குணத்திற்கு ஏற்பதான் இந்த புலன்கள் வளர்கின்றன. புலன் விஷயங்களால் கவரப்படுகின்றன. உயிர்வாழிகள் கவரப்படும் விஷயங்களை பொறுத்து இன்பமோ துன்பமோ அடைகின்றன. இப்ப நீங்க விரும்பி வாங்குற பொருள் நல்லதா இருந்தா உங்களை முன்னேற்றும். அதுவே தீயதாக இருந்தால் கவுத்துரும் இல்லையா? சோ புலனின்ப விஷயங்கள் உங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் நிர்ணயிக்கும். உங்கள் ஆசைக்கும் நீங்க எதன் மேல் ஈர்க்கப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய இன்பமோ துன்பமோ இருக்கிறது. கிளியரா இருக்கா? இன்ப துன்ப அனுபவத்திற்கான செயல்கள், அதாவது பலன் நோக்கு செயல்கள் ஜட உலகோடு உயிர் வாழியை பந்தப்படுத்தி வைக்கிறது. அதாவது ரொம்ப பிடிச்சா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றோம்ல. நான் இனிமே இங்கதான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பார்க் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்க நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால வரேன் அப்படின்னு. பிடிச்ச இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வரோம்னு சொல்றோம். சோ பிடித்த ஒன்று நம்மை பந்தப்படுத்தி விடுகிறது. அததான் இங்க சொல்றாங்க. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் பொழுது ஜட உலகோடு உயிர்வாழிகள் பந்தப்பட்டு விடுகின்றனர். அப்போ உபவேர்கள் மண்ணோடு எப்படி அப்படியே டைட்டா புடிச்சுக்கிறதோ அதுதான் இது. நம்ம அந்த புலன் இன்பத்தையும் புலன் இன்பம் துன்பம் இரண்டுமே. துன்பம் நம்மள அப்படியே விடுவிக்கும், அப்படியே எப்படா விட்டு போயிடலாம், இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு தோணும். இன்பமா இருந்தா நம்மள அப்படியே ஒட்டிக்க பண்ணும். அதுதான் இங்க சொல்றாங்க. அப்புறம் இம்மரத்தின் உண்மை ரூபம் இவ்வுலகில் காணக்கூடியது இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அதான். அப்ப வெறும் பிம்பம் தானே. அப்ப அசல் இந்த உலகில் இல்லை அப்படின்னு சொல்றார். எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது, இதன் அஸ்திவாரம் வேர் எங்கே என ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை வைத்து போராட வேண்டியதே இல்லையே. இது என்னன்னே தெரியாது, இதை வைத்துக்கொண்டு ஏன் நீ கஷ்டப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிறார் பகவான். அப்ப புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை வைத்து ஏன் போராட வேண்டும்? வெட்டி சாய்க்கத்தானே வேண்டும், இது என்னன்னே தெரியல அப்படின்னா. இன்னைக்கு அதாவது ரொம்ப நாளா ஒரு வெள்ளை பூச்சியா, ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நொறையா இருக்க மாதிரி ஒரு மண்ணு மாதிரி, வெள்ளை மண்ணு அந்த இலைகள்ல ஒட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு வந்து நானும் சில பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டேன், அதுக்கு ரெமெடியே எனக்கு தெரியல. என்னோட 2 செடிகள்ல அது இருந்தது. இன்னைக்கு குரோட்டன்ஸ் மாதிரி உள்ள செடி, பூக்கிற செடிலாம் இல்ல. எனக்கு என்ன பயம்னா, இன்னும் நான் 5-6 செடி 2 பக்கமும் இருக்கு, அதுல போய் இது நின்னு ஒட்டிக்குச்சுன்னா என்ன பண்றது? அதையும் உள்ள கெடுத்துரும். ரொம்ப நாளா இருக்குது. இத வந்து இன்னைக்கு பார்த்தேன். சரி, இது இது எங்கெல்லாம் இருக்கோ அங்க வெட்டலாம்னா ஃபுல் செடியிலயுமே இருக்கு. சோ அப்ப அதை வெட்டிடலாம். அதையும் மீறி புதுசா வளர்ந்ததுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம வளருதான்னு பாக்கலாம்னு நானா ஒரு அனுமானத்துல வெட்டி விட்டேன். பாக்கலாம் எப்படி வருதுன்னு. அல்லது அந்த கட்டை தான் நிக்குது, அதுல இருந்து முளைக்கல அப்படின்னா சரி பரவாயில்ல, எடுத்துட்டு வேற செடி வச்சுப்போம். ஏன்னா இப்படி ஒரு இன்ஃபெக்ஷனான செடியை வச்சுட்டு மிச்சத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி உருவினேன், எடுத்தேன். ஐ மீன் கட் பண்ணி விட்டேன். அதாவது வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்றத இது பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. இப்ப வேண்டாத ஒன்றை என்னன்னே, இது என்ன வியாதினே தெரியல, இதுக்கு என்ன ரெமெடினே தெரியல, என்ன ஊத்துனா சரியாகும். நான் நிறைய தடவை அதுக்கு வந்து என்னென்னமோ அந்த வேப்ப எண்ணெய் அதெல்லாம் தடவி இதை போட்டு தொடச்செல்லாம் கூட பார்த்துட்டேன். இருந்தா கூட அது அப்படியே இருக்கு, போகல. திரும்ப திரும்ப அந்த வெள்ளை இருக்கு, என்னன்னே புரியல. இதுக்கு ஒரு டாக்டரையா கூட்டி கொண்டு போய் காட்ட முடியும். கார்டனர்னா அது தெரிஞ்ச கார்டனரா இருந்தாங்கன்னா வந்து பார்த்து அந்த கார்டன்லாம் எனக்கு ஒன்னும் செட் ஆகல, தெரியல. அதனால இன்னைக்கு அத அப்படி ஒரு முடிவை பண்ண, என்னன்னே புரியல அப்படின்னா அதை வெட்டி சாய்க்க வேண்டும்ன்ற மாதிரி வெட்டி சாய்த்தேன். அததான் இங்க சொல்றார். புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை வைத்துக் கொண்டு போராடுவதை விட வெட்டி சாய்க்க வேண்டும். பின்பு அதற்கு பின் என்ன செய்ய வேண்டும்? பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? எங்கு சென்றால் திரும்பி வருவதில்லையோ அவ்விடத்திற்கு அதிபதி அவர்.
அதனுடைய ராஜா அவரு அங்கு கொலுவீற்றிருக்கிறார். அங்க அப்புறம் எல்லாம் தொடங்குவது அவர்கிட்ட இருந்து, அப்புறம் எல்லாம் விரிவடைவதும் அவரிடமிருந்து. இங்கு பற்றை வைக்க அந்த பற்று அப்படியே வலுவிழந்து விடும் அப்படின்றது. சரி, இப்ப நான் ஜஸ்ட் அதை வெட்டி எழுந்திருக்கேன் தவிர அதுக்கு ரெமெடி எனக்கு தெரியல. ஆனா இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய அதை வெட்டி சாய்க்கும் போது ரெமெடி என்ன அப்படின்னா பகவான் திருவடியை பற்றுவது அப்படின்னு தான். அடுத்த கடைசி ஸ்லோகம், சரணாகதி செய்வது யாருக்கு சாத்தியம்னு சொல்றார். இப்ப இந்த மரத்தின் பழங்கள் எது அப்படின்னா புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்ற பழங்கள், அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனால கிடைக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் என்ன அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம். இதை வெட்டுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம். இந்த மரமும் அவ்யயம், அழிவற்றது. ஏனெனில் ஜன்ம மிருத்யு ஜராவியாதி சுழல் அழிவற்றது இல்லையா? ஜென்மம் அது நம்மளுக்கு அந்த சுழல் போயிட்டே இருக்கும். இந்த மரமானது அதுவும் இருந்துகிட்டே இருக்கும், அந்த சுழல் இருந்து கொண்டே இருப்பது போல. அதை வெட்ட வேண்டும், அப்பதான் இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதி ஒழியும். புரியுதா? இப்ப இதுல கிடைக்கக்கூடிய பலன்களும் நமக்கு தர்ம அர்த்த காம வேண்டாம், மோட்சம் தான் வேண்டும். அது போல எதை நாம அறிய வேண்டும்னா கீதை போன்ற பகுத்தறியும் ஞானம் கொண்டுதான் இதனை அழிக்க முடியும். எதை கொண்டு அழிக்க முடியும்? எதை கொண்டு சரணாகதி செய்ய முடியும் அப்படின்னா, யாரால் சரணாகதி செய்ய முடியும் அப்படின்னா இதை கொண்டுதான். நிர்மான மோகா அப்படின்னா மான அவமானம் என்ற கௌரவம். மோகா அப்படின்னா மோகம், மயக்கம், இல்லாமல், இது இல்லாமல் ஜிதசங்க தோஷா, தவறான தொடர்பினால் ஏற்படும் தோஷங்களை வெல்லணும். தவறான சங்கங்களை முதல்ல ஒழிக்கணும். அதாவது இவங்களோட போனா வெட்டியா போகுது டைம், இவங்களோட பேசினா வெட்டியா இருக்கு, நம்மளே அறியாம நிறைய காசிப் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க பாதி 4 சொல்றாங்க, அது கேட்டு நாமளும் 2 அவங்கள பத்தி சொல்லிடுறோம். அவங்க 4 சொன்னா நம்ம 1 சொல்றோம் அப்படின்னா அந்த சங்கத்தை கட் பண்ணணும். அதுதான் தவறான சங்கம். இப்ப பொதுவான ஒரு வழக்கம் என்னன்னா, ஒருவர் 4 சொன்னா நாம 1 சொல்லணும். இல்ல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் 2 கஷ்டத்தை சொல்லிடுவோம். நீங்க ஏன் கேக்குறீங்க, எங்க வீட்டுல அது என் கஷ்டம் 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 சொன்னாங்கன்னா நீங்களும் பட்ட கஷ்டத்தை யோசிச்சு எடுத்து சொல்வீங்க. நான் கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அங்க போறப்ப இந்த கஷ்டம் ஆச்சு, அதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்ப வந்தது அப்படின்னு நினைச்சு நம்மளோட கஷ்டத்தை பகிர்வோம். அவங்க நல்லதை பகிர்றாங்க. அதே சங்கம் அப்படிங்கிறது நம்மள பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போலன்னு சொல்றாங்கல்ல, அது போல எப்படி சங்கம் நம்மளை இன்ஃபுளுசர்ஸ் சொல்றாங்கல்ல இப்பெல்லாம் யூடியூப்ல, அந்த மாதிரி நம்ம எப்படி பாதிக்கும், நம்மள எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் சங்கம் அப்படின்னா இப்படிதான். ஒருத்தர் நல்லதா பேசுறாங்க அப்படின்னா நாமும் நமக்கு நடந்த நல்லதா சொல்லுவோம். அவங்களே கெட்டதாக குறையா சொல்றாங்கன்னா நீங்களும் இப்ப ஒரு இடத்த பத்தி அவங்க சொல்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசம், இல்லைன்னா ஒரு இது ஏதோ ஒண்ணு, ஒரு ஊரை பத்தி திட்டுறாங்க, இந்த ஊர்ல போனா எல்லாம் இப்படிதான், டாக்ஸிக்காரங்க இப்படிதான், ஆட்டோ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க பட்ட அனுபவம் என்ன அப்படின்றத நீங்க இந்த கெட்டதை சொல்லுவீங்க. அங்க உங்களுக்கு அது சுலபம், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்வது சுலபம். ஏன் நாம எதிர்த்துக்கிட்டு இல்லங்க அது நல்லாதான் இருக்கும், நான் அனுபவப்பட்டிருக்கேன், நல்ல ஆள் இருக்கேன், எத்தனை தடவை அந்த மாதிரி சொல்றோம்? அது சுலபம் கிடையாது. ஏனென்றால் அந்த ஃப்ளோக்கு, அந்த நீருக்கு எதிர்நீச்சல் போட்டு போறது கஷ்டம். அதனால நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோம், எதிர்த்து பேசுவதை விட்டு ஆமா ஆமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடுவோம். அவர்களை எதிர்த்து சொல்லணுமே ஒரு விஷயத்த, சரி சொல்றாங்க, அதனால 2 அவங்கள மாதிரி நம்ம மனசுக்கு இல்ல இல்லங்க நல்லாதான் இருந்தது, நம்ம அனுபவம் சரியாதானே இருந்தது அப்படின்னா கூட அதை விடுத்து விட்டு எப்ப நம்ம கஷ்டப்பட்டோமோ அத சொல்லுவோம். இப்ப 10 தடவை உங்களுக்கு ஒரு ஆட்டோ அனுபவத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பட்ட கஷ்டத்தையே சொல்றாங்க, ஆட்டோ மோசங்க மோசங்கன்னு சொல்றாங்க, அவங்க யாரும் பணம் எப்படி புடுங்குறாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்றாங்க, எல்லாம் கூப்பிட்டா வரது இல்லைங்க எல்லாம் சொல்றாங்க, அங்க வர்ற ஆட்டோல நம்ம கேட்டா இடத்த கேட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க, ஏத்த மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு நல்ல அனுபவம் இருந்திருக்கு, அத சொல்லலாம். அப்ப என்ன ஆகும், அந்த கான்வர்சேஷனே ரொம்ப அன்பிளசண்டா போகும். அவங்க நான் ஒண்ணு சொல்றேன், இவ எய்த்து சொல்றாளே அப்படிம்பாங்க. அது நமக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த உறவு நம்மளுக்கு முக்கியம்.
அது நண்பனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். அவங்க சொல்றதுக்கு நம்ம எய்த்து பேசி அனாவசிய எத்தனையோ பிரச்சனைகள் முதலியே இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நாம் எதற்கு எதிர்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா ஆமான்னு கேட்டுருவோம். கேட்டுட்டு கடைசியா ஒரு பிட்டு நம்மளும் போடுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஆமாமா எனக்கும் நானும் இது பட்டிருக்கேன் அப்படின்னு. நமக்கு நல்ல அனுபவமே இருந்தாலும் கூட நமக்கு இருந்த ஏதோ ஒரு கெட்ட அனுபவத்தை எடுத்து சொல்லுவோம். அதுல சேர்ந்துப்போம். சங்கமிச்சிடணும், எதுலயுமே ஃப்ளோல ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம். அதுதான் சங்கத்தின் தன்மை. சங்கம் நம்மை எப்படி பாதிக்கும்ங்கிறதுக்கு இது ரொம்ப சிறந்த உதாரணம். நீங்க நல்லவர்களோட நீங்களே பார்க்கலாம். 4 பேரோட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கீங்கன்னா நீங்களும் சந்தடி சாக்குல 4 சொல்லி போட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ எதுக்குதான் இப்படி பேசணும், அவங்க எல்லாம் பேசினாங்க, நமக்கு தேவையா, வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம்னு தோணும். இதுதான் சங்கம் நம்மேல் வைத்து இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. அதுதான் இங்க சொல்லணும், ஜிதசங்க தோஷா, தவறான தொடர்பினால் ஏற்படும் தோஷங்களை வெல்ல வேண்டும்னு சொல்றார். வென்றவன் சரணடைய முடியும். யார் சரணடைய முடியும்ங்கிறதுக்கு தான் இதெல்லாம். சரணாகதி செய்வது யாருக்கு சாத்தியம்ங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட். மான அவமானம் பார்க்காதவன், அதாவது பொய் கௌரவம், அதனால மயங்கி எனக்கு இதனால எனக்கு ஒரு அந்தஸ்து வருது, இதனால எனக்கு ஒரு பெயர் வருது அப்படின்னு ஒரு பொய் கௌரவம் வைத்துக் கொள்பவன் அவனால் சரணாகதி பண்ண முடியாது. அது இல்லாமல் இருப்பவன் சரணாகதி பண்ணுவான். அப்புறம் இந்த கெட்ட சங்கத்தை விடுப்பவன், கெட்ட சங்கத்தை தோற்கடிப்பவன், வென்று இருப்பவன் சரணாகதி பண்ணுவான். அடுத்தது அத்தியாத்ம நித்தியம், ஆன்மீக அறிவு நித்தியம். இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அறிவானது ஆன்மீக அறிவு, அது நித்தியமானது, உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. இப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு ஆன்மீக விஷயம் கேட்கும் பொழுது ஒரு பொறி தட்டுகிறது, ஒரு கிளிக் ஆகுது, ஒரு விஷயம், ஒரு பல்பு எரிஞ்சிருக்கு உங்க மண்டையில அப்படின்னா அது நித்தியமானது, என்றும் அழியாதது. நீங்களே மறந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் வரும், பகவான் அதை ஞாபகப்படுத்துவார். அப்படியாக அத்தியாத்ம நித்யா, ஆன்மீக விஷயங்கள் நித்தியமானது அப்படின்னு உணர்ந்தவன் சரணாகதி பண்ண தகுதி பெற்றவன். அப்போ வினிவிருத்த காமத்திலிருந்து வினிவிருத்தம், அதாவது விடுபட்டு இருப்பவன். எதுல இருந்து? காமத்திலிருந்து. அப்புறம் துவந்த்வைர் விமுக்தா, துவந்த்வைர்னா இருமைன்னு பார்த்தோம், விமுக்தனா விடுபட்டு, இந்த இருமையிலிருந்து விடுபட்டவன். நல்லதுக்கு சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்காது. இருமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியானது என்ன அப்படின்னா, இருமைகள் நம்ம அடிக்கடி பாக்குறோம். இருமை அப்படிங்கறத எப்படி புரிந்து கொள்வது? சும்மா எனக்கு அது என்ன, குளிர் மழை ஒரே மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ரெண்டுக்குமே ஃபேன் போடக்கூடாதா? குளிர்னாதான் ஃபேன் போட மாட்டேன், வேர்த்தா ஃபேன் போடுவேனே. அப்ப இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வதுன்னா என்ன அப்படின்னா, நல்லவர் கெட்டவர், நண்பர் பகைவர், நமக்கு நன்மை செய்பவர் நமக்கு தீமை செய்பவர், மனித உறவு தானே வாழ்க்கை. சோ மனித உறவுல இப்படிப்பட்டதை தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு நன்மை செய்பவர்கள், நமக்கு தீமை செய்பவர்கள், ஒருவரால் நமக்கு நல்லது வருது, ஒருவரால் நமக்கு கெட்டது வருது, எல்லாம் பாக்குறோம். அனைவரையும் சமமாக பார்ப்பது. அனைவரையும் சமமாக பார்ப்பதுன்னா என்ன? அனைவருக்கும், அதாவது நல்லது செய்யறவங்களையும் கெட்டவங்க போல சமமா பார்க்கணும்ல. அவங்களை பிடிக்கல அதனால இவங்களையும் பிடிக்கலன்னு சொல்லுவேன் நான், கிடையாது. இவங்களை பிடிக்குது இல்ல, அவங்களையும் பிடிக்கணும், எல்லாரையும் பிடிக்கணும், எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்கணும். அதுதான் இந்த இருமையிலிருந்து விடுபடுகிற தன்மை முக்கியமா. இதை மட்டும் உங்களோட செக் பாயிண்டா வச்சுக்கோங்க. இருமைகளிலிருந்து விடுபடுவது அப்படின்னா என்ன? யாரையும் ஒன்று போல பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு இப்படி, ஒருத்தவங்களுக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பை அனைவரிடம் காட்ட முடியும். அது எப்படி சாத்தியம்? அது வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுக்கு கோபப்படுகிறவர்கள் கிட்ட கோபம் வரதானே செய்யுது அப்படின்னா, இதுதான் சொல்றாங்க the love of God. பகவான் மேல் அன்பு தூய்மையாக நாம் வைக்கும் பொழுது அவர் படைத்த அனைத்திலுமே நம்மால் அன்பை வைக்க முடியும் அப்படின்றது.
புரியுதா? அந்த பகவான் மேல் அன்பை நாம் வந்து மேம்படுத்தும் பொழுது நம்மால் அனைத்து அவர் படைத்த அனைத்து பொருட்கள் மீதும் நம் அன்பு செலுத்த முடியும் அப்படின்றது. சரியா? அது அப்புறம் துவந்துவேர் விமுக்த, இருமையிலிருந்து விடுபட்டு இருப்பவனால் சரணாகதி பண்ண முடியும். சுகதுக்க சம்யே, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிப்பவன் அதுதான். அவனாலையும் சரணாகதி பண்ண முடியும். மயக்கம் உறாதவனும், எதையும் பார்த்து அப்படியே கேரியவே ஆறுது, ஓ சூப்பர் அப்படின்னு. உம் இதுதான். இப்படி எல்லாவற்றிலிருந்தும் ஈர்க்கப்படாமல் இருக்கக்கூடியவன் சரணம் அடைவது எப்படி என்று அறிந்து நித்திய ராஜ்யத்தையும் அடைகிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல இருந்து நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு சொல்வார். அது அடுத்தது பார்க்கலாம் அடுத்த வாரத்துல. சோ இப்படியாக நாம தொடங்கியிருக்கோம் 15வது அத்தியாயத்தை. சோ மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது ரியலைசேஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, அந்த இருமைன்னு சொல்றீங்க இல்லையா, சந்தோஷம், துக்கம், கவலை, பொறாமை எல்லாத்தையுமே லிமிட்டடா அவங்ககிட்ட பேசுறோம். ரொம்ப நெருங்கினவங்ககிட்டனாலும் சரி, தூரமா இருக்கிறவங்கனாலும் சரி, பகைவர் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டடா, ஒரு சந்தோஷத்தையும் லிமிட்டடா. சில நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கூட உட்காந்து பேசுவோம். துக்கமா இருந்தா அப்படி இல்லாம எல்லாமே லிமிட். சந்தோஷமா பேசுறியா, அதுக்கு 5 நிமிஷமா, கஷ்டப்படுறியா, அதுக்கு 5 நிமிஷமா, துக்கப்படுறியா, அதுக்கு எல்லாமே அப்படி லிமிட்டடா நம்ம மனசுக்குள்ள ஒரு வச்சுட்டா இடத்துல பகவானே இருமையில சொல்றாரு இருந்து பாத்தீங்களா, விலகலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பகவத்கீதையிலே வருதே, நீங்க வந்து இன்பம் வந்தா ஓஹோன்னு குதூகலிக்க கூடாதுன்னு வருது. ஓஹோன்னு அதான் நீங்க சொல்றது. உம் அதான் அந்த லிமிட்டடா இருந்தா நமக்கு அந்த இருமையில இருந்து. அதே மாதிரி இப்ப சத் சங்கம், நல்ல சத் சங்கம், சில சத் சங்கம் நமக்கு நம்ம கோவில்ல எதுவும் இல்ல. சில ஊர்கள்ல பழைய கோயில்கள்ல சும்மா அந்த இப்ப முற்றோதல்னு போவாங்க, போனா அவங்க வீட்டு கதைகளை தான் பேசிட்டு வருவாங்க. அது நான்லாம் கோவிலுக்கு போனா தனியா தான் போறது. யார் கூடயும் போனோம்னா அவங்க பிரச்சனையா தான் கடைசி வரை சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த இருமையில இருந்து விலகி நல்ல சத் சங்கத்துல சேர்ந்தா சரணடைகிறது ஒரு கண்டிப்பா. வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே ஒரு சின்ன கிருஷ்ணா ரிக்வஸ்ட் ஹரே மட்டும். கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே. சொல்லுங்கம்மா. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாதாஜி. எனக்கு என்னோட செல்லு திடீர்னு அப்படியே எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட நீங்க அனுப்புன அந்த பகவத்கீதை, நம்ம ஒரு கிளாஸ் ஒரு 20-22 நாள் கிளாஸ் அனுப்பிச்சு ஆமா. நான் 2-3 பேருக்கு அனுப்பி இருந்தேன். அவங்களுக்குமே இதாயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு உங்களுக்கு